இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் வாசிக்கப்பட்ட அந்த திருப்பாடல், பதிலுரை பாடலையே கொஞ்சம் சிந்திக்கலான்னு பார்க்குறேன். இந்த பதிலுரை பாடலில் தரப்பட்ட பல்லவி, கடவுள் இரக்கமும் அன்பும் நிறைந்தவர். இந்த வார்த்தையை கொஞ்சம் சுவைச்சு பாருங்களேன். லைஃப்பில் நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா அதை நம்ம எவ்வளவு அசை போடுறோம், அதை எவ்வளவு சுவைக்கிறோம், அதை எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம். அப்போ இயேசுவை எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நான் இயேசுனுடைய இரக்கத்தை என்ஜாய் பண்ணுறேன்னா, அதை சுவைச்சு பார்த்துருக்கேனா, அதை சவைச்சு பார்த்துருக்கிறேனா என்கிற கேள்வியை நாம் எல்லாரும் எழுப்பணும் அன்பு மக்களே. எனவே அதன் நிமித்தம் இயேசு எந்த அளவுக்கு என் மேலே இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் அதை இன்றைக்கி கொஞ்சம் சுவைத்து பார்க்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். 2016ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதனை ஜூபிலி ஆண்டாக அறிவித்து ஒரு சுற்றுமடல் ஒன்று எழுதுகிறாங்க. அந்த சுற்றுமடலில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, தந்தை கடவுளின் அடியாளத்தில் இருப்பது இரக்கம் மட்டுமே. அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ஆழமான வார்த்தை. அடி ஆழத்தில் இருப்பது இரக்கம் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவாங்க, இயேசு தந்தையினுடைய முகம். ஸோ இயேசு அந்த அடியாளத்தில் இரக்கம் மட்டுமே இருக்கக்கூடிய தந்தையினுடைய முகம்தான் இயேசு. இந்த இயேசுவிடம் இருப்பது இரக்கம் மட்டுமே. அடுத்த வார்த்தை அவர் சொல்லுவார், அன்பை தவிர, இரக்கத்தை தவிர இயேசு வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ ஆழமான சொல்லாடல் பாருங்கள். அவர் இரக்கம் மட்டும்தான், அவர் இரக்கம்தான், அவர் அன்பு தான், அவர் அன்பு மட்டும்தான். அதை தவிர அவர்கிட்ட வேறு எதுவும் இல்லை. அதை தவிர அவர் வேறு ஒன்றுமே இல்லை. அந்த பீயிங், அவர் சொல்லக்கூடிய விஷயம், ஜீசஸ் பீயிங் இஸ் மெர்சி அண்ட் லவ். அதை தவிர அவர் வேறு ஒன்றுமே இல்லை. அதுதான் இயேசு. இப்போ எவ்வளோ ஆழமான அழகான ஒரு உண்மை பாருங்களேன். இயேசு அப்படின்னாலே அது இரக்கம், இயேசு அப்படின்னாலே அது அன்பு, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவர் இன்னும் அழுத்தமாக சொல்வார், இயேசுவை எடுத்து நீங்கள் புழிஞ்சிங்கன்னா அங்கே ரத்தம் வடியாது, அங்கே வெறும் இரக்கமும் அன்பும் மட்டுமே வடியும். ஸோ அந்த அளவுக்கு இயேசு நம் மீது இரக்கம் உள்ளவராய், கடவுள் நம் மீது இரக்கம் உள்ளவராய், அன்புள்ளவராய் இருக்கிறார். இதை நீங்கள் சுவைச்சு பார்த்துருக்குறீங்களா, ரசித்து பார்த்துருக்குறீங்களா? ஸோ அப்படி சுவைச்சு பார்க்கணுன்னா இயேசு செய்த செயல்பாடுகளில் எதையாவது ஒன்றை, உங்களுக்காக இயேசு செய்த செயல்பாடுகளில் ஒன்றை இன்றைக்கி முழுவதும் நீங்கள் அசைப்படணும். ஸோ அப்படி அசை போடுகிற பொழுது அதை சுவைக்க முடியும். அதை சுவைக்கிற பொழுது இயேசு என் மேலே எவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது தவக்காலம் அப்படிங்கிறதுனால, இந்த தவக்காலத்தில் இயேசு உங்களுக்காக, எனக்காக பாடுபட்டார். என்னதுக்காக? நான் விடுதலை பெற வேண்டும், நான் மீட்பு பெற வேண்டும், எனக்கு விண்ணகம் உரிமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயேசு அந்த பாடுகளை பட்டார். அதை தான் இந்த 40 நாளில் நாம் நினைத்து அதனை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பல நேரங்கள் அதை குறித்து தியானிக்கிறீங்களா? இல்லை, நான் அந்த கொஸ்டின் பண்ணல. பட் ஆனால் இன்னைக்கு தியானிங்களேன் தயவுசெய்து. ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து எல்லாத்தையும் விட்டுருங்க. அவருடைய பாடுகள், அவர் பட்ட வேதனை எல்லாத்தையும் விட்டு ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவரை சிலுவையில் அறைகிற பொழுது கையில் அரைஞ்சதையும் விட்டுருங்க, காலில் அறையும் பொழுது அவருடைய உணர்வு நிலை என்னவாக இருந்திருக்கும், அதை மட்டும் இன்றைக்கி நீங்கள் சுவைச்சு பாருங்களேன். ஏன்னா அந்த கைகளில் அடித்த பொழுதும் கால்களில் அடித்த பொழுதும் அந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போனதும் விரும்பி சென்றார். எதுக்கு விரும்பி சென்றார்? நீங்களும் நானும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அதனை விரும்பி சுமந்து சென்றார். பாருங்களேன், இரத்த வேர்வை வேர்த்ததாக பார்க்கிறோம் கெஸ்தமனி தோட்டத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்குள்ள ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த பாடுகளை குறித்து காட்சி அவருக்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்போ அதை குறித்து கலங்குறார். அந்த கலக்கத்தில் வரக்கூடிய வேர்வை தான் இரத்த வேர்வை. ஆனாலும் அதை பார்த்த பிறகும் நான் இதை ஏன் மக்களுக்காக செய்வேன், ஏன்னா நான் அவங்கள அன்பு செய்கிறேன், அவங்க மேலே நான் இரக்கம் கொள்கிறேன். ஏன்னா பைபிள் முழுவதும் அந்த 4 நற்செய்தியை வாசித்து பாருங்கள். இயேசு பரிவு கொண்டார், பரிவு கொண்டார், பரிவு கொண்டார், இரக்கம் கொண்டார், இரக்கம் கொண்டார். இப்படி நிறைய விஷயங்களில் ஆண்டவர் இரக்கம் கொள்பவராகவே இருக்கிறார். நம்மீதும் அவர் இரக்கம் கொண்டதுனால தான் இத்தனை பாடுகளை தாங்கி கொண்டார் என்றார். அந்த பாடுகளில் ஒரு சுவடை, ஒரு காரியத்தை இன்றைக்கி யோசித்து பாருங்கள், சுவைச்சு பாருங்கள், சவைச்சு பாருங்கள், அது அணுவாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். அப்போ தெரியும் இயேசு நம்மளை எவ்வளவு அன்பு செய்தார், நம்ம மீது எவ்வளவு இரக்கம் கொண்டார் என்று. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இயேசு கைகளில் அடித்தாச்சு, அடித்த பிறகு கால்களில் அடிக்கணும்.
அடிக்கிற பொழுது அந்த காலை ஒரு காலை வைத்து விட்டு அடுத்த காலை அதுக்கு மேலே வச்சு அந்த காலினுடைய மேலே கரெக்டாக கரண்டையில் ஆணியை வச்சு அடி அடிக்கிற பொழுது என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் ப்ளீஸ் ஃபீல் தட். கொஞ்சம் அதை ஃபீல் பண்ணி பாருங்களேன். அடி அடித்த உடனே அந்த ஆணி பாதி இறங்கியிருக்கும், இந்த கால் தனியாக வந்து விலகி கிடந்துருக்கும். வலியில், வேதனையில், அந்த கஷ்டத்தில், ஏன்னா அந்த ரணத்தில், ஏன்னா அடிக்குள்ளே பாதி ஆணி காலில் இறங்கி அந்த வலியோடு இயேசு நிற்கிறாரு, கால் விலகி நிற்கிது. இதனை காட்சியாக பார்த்த ஒரு அம்மா எழுதுகிறாங்க, அவர் தன் கால்களை தானே கொண்டு வந்து அந்த சிலுவையின் மீது வைத்தார். அதுதாங்க உங்கள் மேலேயும் என் மேலேயும் இயேசு கொண்ட இரக்கம், இயேசு கொண்ட அன்பு. அந்த வலியை, அந்த வேதனையை, அந்த ரண கொடூரத்தை உங்களுக்காக எனக்காக இயேசு தாங்கி கொண்டார் என்றால் அதற்கு பெயர் தான் அன்பு, அதற்கு பெயர் தான் இரக்கம். மறுபடியும் அவர் அந்த வலது காலை வைக்கிறாரு, அவன் மறுபடியும் இடது காலை மேலே வச்சு மறுபடியும் அடிக்கிறாங்க. அடித்த பொழுது முதல் காலை துளைத்து அடுத்த காலுக்குள்ளே பாதி இறங்கி நிற்கிது, 2 கால் இப்போ சேர்ந்து நிற்கிது. மறுபடியும் மனுஷன் ஆடுனாலும் தூக்கி வைக்கிறான், மறுபடியும் அடி விடுது. சொல்லுகிறார் அந்த அந்த பாடுகளை விளக்கக்கூடிய அந்த புனிதை, ஆணி அடித்த சப்தத்தை தவிர அந்த மலையில் வேறு ஒரு சப்தம் ஒன்றும் கேட்கவில்லை. இயேசு மோனங்க கூட இல்லைங்க. உங்களுக்காக, எனக்காக, உங்கள் மகிழ்ச்சிக்காக, ஏன் மகிழ்ச்சிக்காக, உங்கள் விடுதலைக்காக, ஏன் விடுதலைக்காக அவர் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டார். உங்கள் மேலே ஏன் மேலே உள்ள இரக்கம் அது, உங்கள் மேலே ஏன் மேலே உள்ள அன்பு அது. அன்பு மக்கள், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். தவக்காலம்னா திருப்பயணம் போகிறது, தவக்காலம்னா வெள்ளிக்கிழமை சாப்பிடாமல் இருக்கிறது, தவக்காலம்னா வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை போகிறது, இது மட்டும் கிடையாதுங்க. பாடுகளை கொஞ்சம் தியானிங்க, ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சமாவது தியானிங்க. அப்போ தான் வலிக்கும், அப்போ தான் வலிக்கும். நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஒருத்தர் நீங்கள் அன்பு செய்கிறீங்க அப்படின்னா அவர் என்றைக்கோ உங்களுக்காக செய்த ஒரு நன்மைகளை நினச்சி அதை ரசித்து அந்த அன்பை நீங்கள் பெருக்கிறீங்க பாருங்கள். அதுபோல் இன்னைக்கு இயேசுவை நினச்சி அவர் உங்களுக்காக பட்ட பாடுகளை நினச்சி உங்கள் மேலே அன்பு கொண்டதால் அவர் செய்த அந்த செயலை நினச்சி இன்றைக்கி அவர் மேலே அன்பை வளர்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது அந்த பாடுகளில் அவருடைய கால்களில் அடிக்கப்பட்ட அந்த ஆணியினுடைய நினைவுகளை, அந்த காட்சிகளை மட்டும் இன்றைக்கி முழுவதும் நீங்கள் சுவைங்க, அதை என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ தெரியும் இயேசு உங்களை எவ்வளவு அன்பு செய்தார், உங்கள் மீது இயேசு எவ்வளவு இரக்கமாய். அப்போ உடையும் பாருங்கள் உங்கள் நெஞ்சம். அதில் ஏற்படுங்க மனமாற்றம், அதில் ஏற்படும் மனமாற்றம். அதுதான் கிறிஸ்தவம். உடைய நெஞ்சம் உடையணும், உடைய உள்ளம் உடைய வேண்டும். இயேசு எனக்காக பாடுபட்டார், என் மேலே இரக்கம் கொண்டார், என்ன அன்பு செஞ்சார் அப்படின்னு நினச்சி உங்களுடைய உள்ளம் என்றைக்கு உடைந்து, அது இன்றைக்கி நான் உடையணும்னு நினைக்கிறேன். உடைஞ்சி அவருக்காக நீங்கள் எதையாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அதற்கு பெயர் தான் தவக்காலம். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.